نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وخلقناكم أزواجا صدق الله المولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள் அன்னவரை தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எந்தெந்த விடயங்களையெல்லாம் செய்ய வேண்டாம் தவிர்த்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்று முழுதாக ஒதுங்கி தவிர்த்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக இஅ்திகாஃபுடைய நியத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, தற்பொழுது நாம் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களுள் ஒரு மாதமாகிய ரஜப் மாதத்தில் இருக்கிறோம். இஸ்லாமிய ஹிஜ்ரி கலண்டரின் 1446வது ஆண்டு ரஜப் மாதம் 24வது பிறையில் நாம் இன்று வீற்றிருக்கின்றோம். ரஜப் மாதம் இஸ்லாமிய வரலாற்றிலே பல தடயங்களையும் பல முக்கிய செய்திகளையும் எமக்கு சொல்லிச் செல்கின்றது. ஒரு முஸ்லிம் அவனது வாழ்க்கையில் என்றும் மறக்க முடியாத, என்றுமே மறக்காத பல நிகழ்வுகளை ரஜப் மாதம் பதித்து வைத்திருக்கின்றது. அதில் ஒன்றுதான் அதிகமான இமாம்கள் ரஜப் மாதத்தின் 27வது நாள் நடைபெற்ற மிஅராஜுடைய நிகழ்வு. இந்த மிஅராஜுடைய நிகழ்வு ரஜப் மாதத்தின் 27வது நிகழ்வில் தான் நடைபெற்றது என்று அதிகமான அறிஞர்கள், பெரும்பாலான அறிஞர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் இன்றைய எமது குத்பாவில் மிஅராஜ் பயணம் பற்றிய சில முக்கியமான குறிப்புகளை, அதாவது மிஅராஜ் பயணம் எமக்கு சொல்லுகின்ற ஒரு பாடத்தை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். மிஅராஜ் பயணம் பற்றி எங்கள் எல்லோருக்கும் மிகவும் ஆழமாக சிறுபராயத்திலிருந்தே தெரியும். பாடசாலை பருவத்திலிருந்தே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட விண்ணுலக யாத்திரை, அதுதான் மிஅராஜ் பயணம். அந்த பயணம் எப்படி நடைபெற்றது, எவ்வகையான கௌரவங்கள் எம் பெருமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது என்பதனையெல்லாம் நாங்கள் எல்லோரும் விலாவாரியாக அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனால் வரலாற்றின் ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தேவையான பல செய்திகளை மிஅராஜ் பயணம் எமக்கு சொல்லித் தருகின்றது. மிஅராஜ் என்கின்ற அந்த அற்புதமான பயணம்
பல முனைகளில் ஆய்வு செய்யப்பட வேண்டிய ஓர் அற்புதமான ஆத்மீக பயணம் என்பதில் மாற்று கருத்தில்லை. அந்த வகையில் சகோதரர்களே, மேராஜ் பயணத்தின் நிகழ்வை முழுமையாக இங்கே சொல்லுவது நோக்கமல்ல. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், மேராஜுடைய பயணம் 2 கட்டங்களாக நடைபெற்றது. ஒன்று, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் மேற்கொண்ட பயணம். அது இஸ்ரா என்று அறியப்படுகின்றது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக் என்ற வாகனத்தில் ஏற்றி கிட்டத்தட்ட 1300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற பலஸ்தீனில் அமைய பெற்றிருக்கின்ற பைத்துல் முகத்தஸிற்கு மின்னல் வேகத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள். அங்கு பைத்துல் முகத்தஸிலே நபிமார்கள் எல்லோரும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக காத்து நிற்கிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் எல்லா நபிமார்களுக்கும் இமாமாக நின்று தொழுகை நடாத்திவிட்டு அங்கிருந்து மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வானங்களையும் கடந்து சிதரத்துல் முன்தஹா பைத்துல் மஅமூர் அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை சென்று அல்லாஹ்வை சந்தித்து வந்த பயணம்தான் மேராஜ். சகோதரர்களே, இன்றைய விஞ்ஞானம் அதனை மெய்ப்பிக்கும் முகமாக அதன் வேகமான வீச்சில் பல விடயங்களை இன்று எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இவைகளெல்லாம் இது நடந்தேறுமா, இது நடந்திருக்குமா என்ற சிந்தனை ஒரு காலத்தில் பலரையும் கடுமையாக ஆட்கொண்டிருந்தது. ஆனால் ஆம், அதற்கான சாத்தியப்பாட்டை இன்று விஞ்ஞானமே நிரூபிக்கக்கூடிய அளவு அது வளர்ந்திருக்கின்றது. சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேராஜ் என்கின்ற அந்த விண்ணுலக யாத்திரை அல்லாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட உச்ச கௌரவம். உலகத்தில் தோன்றிய எந்த ஒரு நபிக்கும் எந்த ஒரு மனிதனுக்கும் வழங்கப்படாத ஒரு அற்புதமான கௌரவம். ஒவ்வொரு வானத்தின் கதவும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திறக்கப்படுகின்ற பொழுது ஒவ்வொரு வானத்திலும் ஒரு நபி நின்று அவருக்கு முகமன் கூறி சலாம் கூறி வருக என்று வரவேற்று அவரை அனுப்பிய அந்த நிகழ்வுகள் புகாரியிலே நாம் ஹதீஸ் கிரந்தத்திலே வாசிக்கின்ற பொழுது ஒரு முஃமினை மெய்ச்சில் இருக்க வைக்கும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது உம்மத்தினராக நாம் பிறந்ததற்கு காலமெல்லாம் அல்லாஹ்வுக்கு சுஜூதில் நன்றி கூறினாலும் அது நிகராகாது. அப்படி ஒரு உச்ச கௌரவம் எம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அது உண்மையில் மிகவும் விலாவாரியாக எங்களால் படிக்கப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை பாடம். அது அதற்கு இந்த குறுகிய நேரம் அவகாசம் தராது. முதலாம் வானத்தில் அபுல் பஷர் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நிறுத்தி எம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கிறார். மகனே வாருங்கள், உங்களது வரவு நல்வரவாகட்டும் என்று அவரை வரவேற்கிறார். இரண்டாம் வானத்தில் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவருமாக நின்று வரவேற்கிறார்கள். இப்படி 7 வானம் வரை 7வது வானத்தில் அபூனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிற்கிறார்கள் என்று அவரை வரவேற்கிறார்கள். அதன் பின்பு பைத்துல் மஅமூர் என்று அறியப்படுகின்ற மலக்குமார்கள் ஒவ்வொரு நாளும் அந்த பைத்துல் மஅமூர் என்கின்ற அந்த இடத்திற்கு, அந்த பள்ளிவாசலுக்கு, அந்த இடத்திற்கு 70,000 மலக்குகள் சென்று தொழுகிறார்கள். அந்த இடத்திற்கு சென்ற ஒரு தரம் சென்ற மலக்கு மீண்டும் அங்கே செல்வதில்லை. அடுத்த நாள் மீண்டும் 70,000 மலக்குகள் அங்கே செல்கிறார்கள். அதன் பின்பு அங்கிருந்து சிதரத்துல் முன்தஹா என்று அறியப்படுகின்ற இடத்திற்கு எம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள். சகோதரர்களே, அற்புதமான இடம். அதன் பின்பு அங்கிருந்து அல்லாஹ்வுடைய அர்ஷ் வரை தன்னந்தனியாக பயணித்தார்கள். அதற்கு மேல் யாருக்கும் செல்வதற்கு அனுமதி இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் சென்றார்கள். எதுவரை என்றால், இதுவெல்லாம் கதை அல்ல, இதுவெல்லாம் கற்பனை கதை அல்ல. உலகத்திலே
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த சன்மானம் எந்த அளவு சென்றார் என்றால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ்ஹுல் மஹ்ஃபூஸ், ஒரு மனிதனது கலா கதிர், ஒரு மனிதனது நிர்ணயம் எழுதப்படுகின்ற அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எழுதப்படுகின்ற சட்டத்தை நான் செவியுற்றேன் என்று செல்லுகின்ற அளவு, அந்த அளவு சென்று அல்லாஹ்வை சென்று சந்தித்து விட்டு வந்த நிகழ்வுதான் மிஅராஜ் என்று அறியப்படுகின்ற இந்த அற்புத விண்ணுலக யாத்திரை. சுருக்கமாக சொன்னேன். இந்த விண்ணுலக யாத்திரை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அளிக்கப்பட்ட ஒரு மிக பெரும் பரிசு. நுபுவத், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்க பெற்று 10வது வருடம் 10 ஆண்டுகள் மக்கமா நகரிலே மிக பாரிய ஒரு உழைப்பை செய்தார்கள். இந்த தீனுல் இஸ்லாத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து உருக்குலைத்து ஒரு மிக பெரும் பயணத்தை மேற்கொண்டார்கள். அங்கே அது போதிய அளவு வெற்றியை கொடுக்கவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் சளைத்து விடவில்லை. ஆனால் இந்த 10வது ஆண்டு ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருந்த அவரது துணைவியார், அவரது முதல் மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகிறார். அவர் அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகிறார். அதே ஆண்டு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் பாதுகாப்பு அரணாக இருந்த அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிப், அவரும் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகிறார். இந்த ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன், கவலையாண்டு என்ற பெயரை இஸ்லாமிய வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இழப்பை தாங்க முடியாமல் போனது. துவண்டு போனார்கள். சகோதரர்களே, அதனை அடுத்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப், மக்காவில் இருந்து சற்றே தூரமாக இருக்கின்ற தாயிஃப் நகரிற்கு பயணிக்கிறார்கள். அங்கு சென்று இந்த தாவா பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். அங்கும் மிக பெரும் தாக்கம் ஒன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. இப்படி ஒரு தோல்வியால், மனவேதனையால் சஞ்சலமுற்று சோதிக்கப்பட்டிருந்த பொழுதுதான் அல்லாஹு தஆலா இந்த பரிசையும் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். அதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பரிசு, இந்த பயணத்தினூடே அவரது எதிர்கால தாவா பயணத்திற்கான மிக பெரும் உந்துதலையும் ஓர் ஊக்குவிப்பையும் இந்த பயணத்தின் மூலம் அல்லாஹ் வழங்கினான். இன்றைய இந்த ஹுத்பாவிலே இந்த மிஅராஜ் பயணத்தின் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மனவேதனைக்கு மிக பிரதானமான காரணியாக இருந்த அவரது மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது இழப்பை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த உலகை விட்டு அவர் பிரியும் வரை ஈடு செய்ய முடியாமல் இருந்தது என்பதனை பல இடங்களில் சொல்லி இருக்கிறார். அந்த செய்தியைத்தான் இந்த ஹுத்பாவில் நான் பேசலாம் என்று நினைக்கின்றேன். யார் அந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்? இது எங்களது தாய்க்குலம், எங்களது வீடுகளில் இருக்கின்ற எங்களது மனைவியர்கள் ஒவ்வொருவரும் கேட்டறிய வேண்டிய ஒரு மிக முக்கியமான செய்தி. அவர்கள் ஹுத்பாவில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு சென்றதும் அவர்களுக்கு இதனை பதிவு செய்ய வேண்டும். சகோதரர்களே, ஒரு மனைவி என்பவள் ஆக்கி படைக்கின்ற ஓர் இயந்திரம் அல்ல, நன்றாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பெண் என்பவள் ஆணினத்தின் தேவைகளையும் ஆசைகளையும் நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு பொருள், ஒரு இயந்திரம் அல்ல. இஸ்லாம் அப்படி ஒரு பொழுதும் பெண்ணை பார்க்கவில்லை. பெண் என்பவள் மனித குலத்தின் சரிபாதி ஆண்களைப் போல ஆண்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அதே ஆன்மாவையும் உணர்வுகளையும் தான் பெண்களுக்கு வழங்கி இருக்கிறார். சக்தியில் அல்லாஹு தஆலா வித்தியாசமான வகையில் பல சக்திகளை வழங்கி இருக்கலாம்.
அதில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்கின்றது. ஆனால் அவர்களும் ஆண்களைப் போல சரிபாதி இனம், அதே அந்தஸ்தை உடையவர்கள் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. அந்த வகையில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது இழப்புக்கு ஓர் மிக பெரும் பரிசாக கொடுக்கப்பட்ட இந்த மெஅராஜ் பயணம், அதன் பின்னணியில் உள்ள அம்சங்கள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது, இந்த அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்றால் யார்? அவரது வாழ்க்கை வரலாற்று பக்கங்கள் என்ன? இன்றைய எங்களது தாய்க்குலத்திற்கு, பெண் சமுதாயத்திற்கு அந்த அன்னை சொல்லுகின்ற செய்தி என்ன என்பதனை இன்றைய ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு பெண்ணும் விளங்க வேண்டும். சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 25வது வயதில் தன்னை விட 15 வயது மூத்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்கிறார்கள். அது நீண்ட வரலாறு, அதனை சொல்லுவதற்கு அவகாசம் இல்லை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஏற்கனவே திருமணம் செய்து வாழுகின்ற ஒரு விதவை பெண். அவர் குறைஷி கோத்திரத்தில் ஓர் மிக பெரும் செல்வந்தனின் மகள். தனது தந்தையின் வியாபாரத்தை தன்னகத்தே கொண்ட ஓர் மிக பெரும் செல்வ சீமாட்டிதான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஓர் உயர் குல பெண், நல்ல அழகும் நிறைந்த செல்வமும் உள்ள ஒரு மிக பெரும் செல்வ சீமாட்டி. அவரை திருமணம் முடிப்பதற்கு பலரும் அணியில் நின்ற பொழுது இறுதியாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது கணவராக ஏற்றுக்கொண்டார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரம் நுபுவத்து கிடைக்கவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது 40வது அந்த வயது, அந்த காலப்பகுதியில் நுபுவத்து கிடைப்பதற்கு சில காலங்களுக்கு முன்பு மக்கமா நகரிலிருந்து சற்று தொலைவில் இருக்கின்ற ஹிரா மலைக்கு சென்று தனியாக தவம் இருப்பார்கள். அங்கு தனிமையில் பல நாட்களை கழிப்பார்கள். சகோதரர்களே, அந்த காலப்பகுதியில் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது கணவனுக்கு தேவையான உணவுகளை, தேவையான பொருட்களை தயார் செய்து கொடுத்து அவரை வழி அனுப்புவார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தவம் இருப்பார்கள். அங்கு அந்த ஹிரா மலையில் தனியாக இருப்பார்கள். இன்னும் அவருக்கு நுபுவத்து கிடைக்கவில்லை. வரலாற்றிலே சில ரிவாயத்துக்களிலே வருகிறது, சில நாட்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவை ஏற்கனவே ஏலவே கொடுத்து அனுப்பி இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் அந்த உணவு போதாமல் இருக்குமோ, முடிந்திருக்குமோ என்று எண்ணி தனது வீட்டில் மீண்டும் சில உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த மலை, ஹிரா மலைக்கு நீங்கள் உம்ராவுக்கு அல்லது ஹஜ்ஜுக்கு சென்று பார்த்தால் விளங்கும். சவுதி அரேபியாவுக்கு சென்றால் அந்த மலையில் இன்று கூட எங்களால் அவ்வளவு இலேசாக ஏறிவிட முடியாது. அந்த தாய் அந்த உணவை எடுத்துக்கொண்டு வந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து விட்டு வருவார்கள். அப்பொழுது அவருக்கு வயது 54, 55 வயது. சகோதரர்களே, மிக கவனமாக நாம் சிந்திக்க வேண்டிய விடயம், எங்களது பெண்குலம் மிக கவனமாக சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பாடம். ஆம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைக்கின்றது. திடீரென ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடுநிசியிலே அந்த குகையில் வந்து நின்ற அந்த நிகழ்வு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வுதான். ஆனால் இதில் உள்ள மெசேஜ், செய்தி என்ன என்பதனைத்தான் நாம் பார்க்க வேண்டும். நடுநிசியிலிருந்து அந்த நடுநிசியிலேயே குகையிலிருந்து வெளியேறுகிறார்கள். அவர் சொன்ன வார்த்தை என்ன? ஜம்மிலூனி யா ஹதீஜா, ஹதீஜாவே என்னை போர்த்துங்கள். யாரையும் அழைக்கவில்லை. தனக்கான ஒரு நம்பிக்கை, தனக்கான பலம், தன்னோடு எப்பொழுதும் பயணிக்கின்ற ஒரு துணை என்று தான் கருதிய அந்த நம்பிக்கை, தனது மனைவி, அன்பு மனைவி ஹதீஜாவை அழைத்துக் கொண்டே அந்த நடுநிசியில் குகையை விட்டு வெளியேறி தனது வீட்டை வந்து சேருகிறார். வீட்டுக்கு வந்ததும் அவருடைய மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை கவனியுங்கள். இன்று எங்களது நிலை எப்படி இருக்கின்றது? எங்களது பெண்களின் நிலை எப்படி இருக்கின்றது? நாம் எங்காவது ஒரு இடத்திற்கு செல்ல போகின்றோம் என்றால், ஒரு நல்ல காரியம், ஒரு தாவா, அல்லாஹ்வுடைய பாதையில் தான் செல்ல போகின்றோம் என்றால் கூட
எங்களது வீட்டில் உள்ள பெண்கள் அவர்களது நிலைப்பாடும் அவர்களது செயற்பாடும் எப்படி இருக்கின்றது என்பதனை சொல்ல தேவையில்லை. ஆம், அந்த நடுநிசியில் வந்ததும் என்ன சொன்னார்கள்? எனது அன்பு கணவரே, நீங்கள் கலங்க வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் ஏழைகளை ஆதரிக்கின்ற ஒருவர், அனாதைகளுக்கு அன்பு காட்டக்கூடிய ஒருவர், குடும்ப உறவை சேர்ந்து வாழக்கூடிய ஒருவர், உங்களுக்கு எதுவுமே நடந்திருக்காது, உங்களுக்கு எந்த கெடுதியும் ஏற்படாது, நீங்கள் அமைதியாக தூங்குங்கள், நிம்மதியாக தூங்குங்கள் என்று ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி ஒத்தடம் கொடுக்கிறார். இதுதான் ஒரு மனைவியின் பண்பு. சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு கணவன், ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆணுக்கு, ஒரு தலைவனுக்கு பல சோதனைகள் வரும், பல இன்னல்கள் ஏற்படும். அவனுக்கு அவனது தொழில் வாழ்வில், அவனது சமூக வாழ்வில் பல்வேறு வகையான அழுத்தங்களுக்கும் சிக்கல்களுக்கும் உள்ளாகி ஒரு மனிதனுக்கான அமைதியின் உறைவிடமாக அல்லாஹ் ஆக்கி இருக்கின்ற வீட்டை நோக்கி வருகின்ற பொழுது அவனுக்கான ஒத்தடமாக அந்த வீடு இருக்க வேண்டும், அந்த மனைவி இருக்க வேண்டும். அந்த மனைவி அந்த கணவனுக்கு மிக பெரும் நம்பிக்கையாக மாற வேண்டும், ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவனை அரவணைக்க வேண்டும். இன்று எங்களது வீடுகள் எப்படி இருக்கின்றது என்று சிந்தியுங்கள். பலருக்கும் வீடுகளுக்கு செல்வதற்கு விருப்பமில்லை. பலர் தனது வீட்டை நரகமாக ஆக்கிக் கொண்டார்கள். வெளிப்படையில் பலரும் சொல்லாமல் இருக்கலாம், இதுதான் யதார்த்தம். எல்லோரையும் சொல்லவில்லை, பலர் என்று சொல்லுகிறேன். ஒவ்வொருவரும் வீட்டிலே தனக்கான தனியான ஒரு தீவை அமைத்துக் கொண்டார்கள். மனைவி அடுப்படியில் நிற்கிறாள், கணவன் தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் இருக்கிறார், தம்பி கம்ப்யூட்டரிலே கேம் விளையாடுகிறான், இளைய மகன், மற்ற மகன், மூத்த மகன் வெளியில் இருக்கிறான். ஒருவர் ஒருவரோடு முகத்தை பார்த்து பேசுவதில்லை, தன்னுடைய அனுபவங்களை பகிர்வதில்லை. அன்பாக இருந்து முகமலர்ச்சியோடு பேசி சலாம் சொல்லி அரவணைத்து தனது கவலைகளை, இன்பங்களை, துன்பங்களை பகிர்ந்து எத்தனை நாட்கள் என்று சிந்தியுங்கள். நடுநிசியில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த வரத்திற்கு வேறு பெண்கள் என்றால் என்ன சொல்லி இருப்பார்கள்? இது தேவையா? இந்த நேரம் உங்களுக்கு இது வேண்டுமா? சகோதரர்களே, இல்லை, சொல்லவில்லை. ஆறுதல் வார்த்தைகள் மட்டும் போதாது என்பதனை உணர்ந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? எனது அன்பு கணவரே, நீங்கள் அமைதியாக உறங்கிவிடுங்கள். எனது சிறிய தந்தை முறையிலான ஒருவர் இருக்கிறார், அவரிடம் நான் உங்களை நாளை அழைத்து செல்கிறேன், அவர் இதற்கான தீர்வை சொல்லுவார், நீங்கள் அமைதியாக உறங்குங்கள். அடுத்த நாள் காலை பொழுது புலர்ந்ததும் தனது அன்பு கணவனை தனது சிறிய தந்தை உறவிலான வரக்கத் பின் நௌஃபலிடம் அழைத்து செல்கிறார். அவர் இவரை பார்த்துவிட்டு இவருடைய சரித்திரத்தை கேட்டுவிட்டு சொன்னார், ஆம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறை தூதை கொண்டு வந்த அதே ஜிப்ரீல் உங்களிடம் வந்திருக்கிறார், உங்களுக்கு இறை தூது கிடைத்திருக்கின்றது, நீங்கள் வாழ்க்கையில் பல சவால்களையும் சோதனைகளையும் சந்திக்க இருக்கின்றீர்கள், இந்த ஊரவர்களால் நீங்கள் அடித்து விரட்டப்பட இருக்கிறீர்கள், நீங்கள் துரத்தப்பட இருக்கிறீர்கள், அடித்து அல்ல, நீங்கள் துரத்தப்பட இருக்கிறீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் ஆச்சரியம் ஏற்பட்டது. என்னையா விரட்டுவார்கள், இந்த ஊரவர்கள் என்னையா விரட்டுவார்கள் என்று கேட்டார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்திலே மிக பெரும் செல்வ செழிப்போடு, மிக பெரும் பலத்தோடு, மிக பெரும் அந்தஸ்தில் இருந்த அந்த மனைவி எதுவுமே செய்யவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக பெரும் பக்கபலமாக இருந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்த அந்த தூதுத்துவத்தை முதலாக ஏற்றுக்கொண்ட பெண்மணி அவர்தான். பெண்களில் மட்டுமல்ல, உலக மனிதர்களில் முதலாக இஸ்லாத்தை தழுவிய பெண்மணி சையதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். மிக பெரும் சவால்கள் வருகின்றன, எண்ணில் அடங்காத சவால்கள். சகோதரர்களே, அன்று வாழ்ந்த அந்த குறைஷியர்கள், அந்த முஷ்ரிக்குகள், அவர்களது நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும், அவர்களது மனோநிலை எங்களுக்கு தெரியும். பொங்கி எழுந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்டி வீழ்த்தி விட வேண்டும் என்று பல வழியாக முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் போனது. அதற்கு மிக பிரதானமான காரணம் சையதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்றால் மிகையாகாது. மிக பலமான ஒரு குடும்ப பின்னணியை கொண்டிருந்த சையதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு மிக பெரும் செல்வ சீமாட்டி, எதற்கும் இடம் வைக்கவில்லை.
ஒரு போர்க்களத்தையே சந்திப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அதே போன்றுதான் அவருடைய சிறிய தந்தை அபூ தாலிபும். மதிப்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தாவா பயணம் தொடங்குகின்றது. தனது அத்தனை செல்வங்களும் கொட்டி செலவு செய்யப்படுகின்றது. அனைத்தையும் செலவழிக்கிறார்கள், எல்லாவற்றையுமே கொடுத்து முடிக்கிறார்கள். சகோதரர்களே, எந்த அளவென்றால் அபூ தாலிப் பள்ளத்தாக்கில் சமூக துண்டிப்பு அறிவிக்கப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஒதுக்கப்பட்டு ஓர் தண்ணீர் கூட அவர்களுக்கு செல்லாத ஒரு தடையை ஏற்படுத்தி, இன்று பொருளாதார தடை ஏற்படுத்துவது போன்று அன்று ஒரு தடையை ஏற்படுத்தி முஸ்லிம்களை வதை செய்த பொழுது சையதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த அத்தனை வதைகளையும் தாங்கிக் கொண்டார்கள். அவரது செல்வம் அப்படியே கொட்டி இறைக்கப்படுகின்றது. சகோதரர்களே, கனவான்களே, ஆம், இப்படியான ஒரு நீண்ட பயணத்தின் பின்புதான் சையதா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்து விடுகிறார். சகோதரர்களே, நேரம் மிக குறுகியதாக சுருக்கமாக இருக்கின்றது. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அது ஆரம்பமாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, தனது கணவனுக்கு அவர் கொடுத்த ஒத்துழைப்பும் உதவியும் பலமும் நம்பிக்கையும் அவரை இந்த உலகத்திலேயே மிக பெரும் உயர்ந்த இடத்திற்கு கொண்டு சென்றது. இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு அந்தஸ்து யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஒரு முறை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். வந்தார்கள், வந்து சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இதோ ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உங்களுக்காக உணவும் கறியும் உணவுப் பொருள் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் உங்களது மனைவி ஹதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னான் என்று சொல்லுங்கள், அல்லாஹ் சலாம் சொல்லி அனுப்பி இருக்கின்றான் என்று சொல்லுங்கள், அதனோடு சேர்த்து எனது சலாத்தையும் அந்த தாய்க்கு எத்தி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருக்கு ஒரு நன்மாராயத்தை சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா சுவர்க்கத்திலே ஒரு மாளிகையை அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். முத்துக்களாலான மாளிகை. அந்த மாளிகை மிக விசாலமான, சத்தங்கள் அற்ற, ஆரவாரமற்ற ஒரு அற்புதமான மாளிகை அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இந்த உலகத்திலே அல்லாஹ் சலாம் சொல்லி அல்லாஹ்வின் நன்மாராயத்தை பெற்ற ஒரு பெண்மணிதான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். பல பாக்கியங்களுக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்டத்தட்ட அவரோடு 24 ஆண்டுகளும் 6 மாதமும் வாழ்ந்திருக்கிறார். அவரோடு வாழ்ந்த காலத்தில் எந்த ஒரு பெண்ணையும் அவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை, வேறு எந்த பெண்ணையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளும் 6 குழந்தைகள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிறந்த குழந்தைதான். ஒரே ஒரு குழந்தை இப்ராஹிம் என்ற ஒரு குழந்தை மாரியத்துல் கிப்தியா என்கின்ற ஒரு மனைவி, ஒரு அடிமை மனைவிக்கு பிறந்தது. அந்த பிள்ளை மௌத்தாகி விட்டது. அல்லாஹு தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாரிசுகளை அந்த அன்னையின் வயிற்றில் தான் அல்லாஹ் வளரச் செய்தான். அது மட்டுமல்ல, அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான பொழுது அவரை எம் பெருமான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது திருக்கரத்தினாலேயே கபரில் வைத்து அடக்கம் செய்தார்கள். கபரில் வைத்து அடக்கம் செய்தார்கள். அவ்வளவு பாக்கியங்களுக்கு முற்பட்டவர் தான் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இந்த உலகை விட்டு எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறையும் வரை அவரோடு வாழ்ந்த காலங்களின் நினைவுகளும் தடயங்களும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வதை செய்து கொண்டிருந்ததென்றால் மிகையாகாது. ஹதீஸ்களை, அறிவிப்புகளை, ரிவாயத்துக்களை பார்க்கின்ற பொழுது அப்படித்தான் இருக்கின்றது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு முறை
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டில் இருந்தார்கள். அப்பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களது சகோதரி ஹாலா என்ற பெண்மணி வீட்டிற்குள் வந்தார். வீட்டிற்குள் வருவதற்கு அனுமதி கேட்டார். கதவை தட்டி அவரது குரலை கேட்டதும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முகம் மாறிவிட்டது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். மகிழ்ச்சியின் உச்சகட்டத்திற்கு சென்றார்கள். ஆம், பின்பு அந்த தாய் வீட்டிற்குள் வந்து கதைத்துக் கொண்டிருந்த பொழுதுதான் அது அவருடைய சகோதரி ஹாலா என்று விளங்கியதும் அல்லாஹும்ம ஹாலா என்று சொல்லி அவர் தனது அந்த சிந்தனையை மாற்றிக் கொண்டார். இதனை பார்த்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பொறுக்கவில்லை. அப்படித்தான் சொல்லலாம். அவர் கேட்டார், அது இயல்பு, மனித இயல்பு. அவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு தானே ஒரு சிறந்த மனைவியை அல்லாஹ் இப்பொழுது தந்திருக்கிறார். நீங்கள் காலத்தால் அழிந்து போன ஒரு குறைஷி வயோதிப கிழவியை, அஜூஸ், காலத்தால் அழிந்து போன இந்த உலகை விட்டு பிரிந்து போன ஒரு வயது முதிர்ந்த மூதாட்டி, அந்த மூதாட்டியை நீங்கள் இன்னும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான கோபம் வந்து விட்டது. அவரது முகம் மாறிவிட்டது. அவர் சொன்னார், அல்லாஹு தஆலா அந்த ஹதீஜாவின் இடத்தை இன்னும் யாராலும் நிரப்பவில்லை. அவருடைய இடத்திற்கு பகரமாக அல்லாஹ் எனக்கு யாரையும் தரவில்லை. இந்த உலகமே என்னை ஏற்றுக்கொள்ளாத பொழுது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். எல்லோரும் என்னை பொய்யன் என்று பொய்ப்பித்த பொழுது அவர் என்னை உண்மைப்படுத்தினார். எல்லோரும் எனக்கு எல்லாவற்றையும் மறுத்த பொழுது அவரது எல்லா செல்வங்களையும் வாரி இறைத்து என்னை ஏற்றுக்கொண்டார். எனக்காக வாழ்ந்தார். அவருடைய இடத்தை யாரும் நிரப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக ஹதீஜா 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 இவ்வாறு செய்தார், ஹதீஜா இப்படி இருந்தார், ஹதீஜா இப்படி செய்தார் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்று அறிவிக்கிறார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, கனவான்களே, பெரியார்களே, சுருக்கமாக இந்த உலகத்திற்கு ஒரு மிக பெரும் உதாரணமாக வாழ்ந்த ஒரு கணவன் மனைவியின் நிகழ்வைத்தான் இங்கே சொன்னேன். இந்த வாழ்க்கை என்ற ராட்டினத்தில் சுற்றி இந்த வாழ்க்கை கொண்டு வந்து நிறுத்திய அனைத்து சவால்களையும், அனைத்து இன்பங்களையும் துன்பங்களையும் ஒரு கணவனாக மனைவியாக எப்படி கடந்து வாழ்ந்தார்கள் என்கின்ற ஓர் யதார்த்தமான நிகழ்வைத்தான் இங்கே உங்களுக்கு முன் ஒப்புவித்தேன். இதுதான் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை சக்கரத்தில் கடைபிடிக்க வேண்டிய அம்சம். இப்படி இருக்கின்ற பொழுதுதான் அந்த வீடு சுவர்க்கமாகும். அந்த வீட்டில் உருவாக்கப்படுகின்ற தலைவர்கள், சகோதரர்களே, கடைத்தெருவிலிருந்து அங்காடி வியாபாரம் செய்கின்ற ஒரு சாதாரணமான வியாபாரி, ஒரு கூலி தொழிலாளியிலிருந்து நாடாளுகின்ற மன்னன் வரை, அரசன் வரை உருவாக்கப்படுவது வீடுகளில் தான். வீடுதான் முதலாவது பள்ளிக்கூடம். தாய், அந்த வீட்டு தலைவியின் பெயர் என்ன தெரியுமா? அரபு மொழியிலே ரப்பத்துல் பைத், வீட்டின் அரசி. ரப்பத்துல் பைத், நாம் ஹவுஸ் வைஃப் என்று சொல்லுவோம். வீட்டின் அரசி என்பதுதான் அரபு மொழியில் அவருக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற பெயர். ஒரு வீட்டை முழுமையாக முகாமை செய்து அதனை ஒழுங்குபடுத்தி வழி நடாத்துகின்ற பாரிய பொறுப்பு அந்த வீட்டின் இளவரசிக்கு இருக்கின்றது. அந்த வீட்டின் இளவரசியின் மனம், அந்த கல்பு வெளிச்சமாக இருக்க வேண்டும், அந்த உள்ளம் சுத்தமாக இருக்க வேண்டும். அவள் மிகச்சிறந்த முதிர்ச்சியும் நல்ல அறிவும் பண்பாடும், சுருக்கமாக அவள் ஒரு சிறந்த தீன்தாரியாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த வீட்டிலிருந்து எதிர்பார்க்கப்படுகின்ற எல்லா விடயங்களையும் நாம் கண்டுகொள்ளலாம். மனைவி
மனைவியாக இல்லை என்றால் சகோதரர்களே வாழ்வே நரகமாகிவிடும். அதுதான் சுருக்கம். ஒரு மனைவி எப்படிப்பட்ட ஒரு பொல்லாத கணவனையும் மாற்றி விடுகின்ற மிக பெரும் சக்தி அந்த மனைவிக்கு இருக்கிறது. ஒரு மனைவி உண்மையான தீன்தாரியாக மனைவியாக இருந்து கையேந்தி பிரார்த்தனை செய்கின்ற அந்த பிரார்த்தனைகள் அதி அற்புதமானது. அவளது பாதங்களுக்கு கீழால் சுவர்க்கத்தை வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் சக்தி தான் பெண் தாய். இந்த ஹதீஜா அன்னையார், அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாழ்க்கையில் இருந்து எங்களது பெண்கள் படிக்க வேண்டிய பாடம் 1-2 அல்ல, 1000 இருக்கின்றது. ஆற அமர இருந்து இவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், அவர்களை வழிப்படுத்த வேண்டும். இன்று மனிதன் நிம்மதியை தேடி மாளிகையை கட்டிவிட்டு நிம்மதி தேடி காடு மலைகளில் அலைகிறான். காடு மலைகளை தேடி அங்கும் இங்கும் நண்பர்களோடு தனியாக என்று சுற்றுலாக்கள் சென்று பல நாட்களை கழிக்கிறான். பகிரங்கமாகவே சொல்கிறான், எனக்கு வீட்டிற்கு செல்ல விருப்பமில்லை என்று சொல்கிறான். மனைவி இந்த கணவன் எங்காவது சென்று தொலைய வேண்டுமே என்று எண்ணுகின்ற மனைவியர்களும் இருக்கிறார்கள். இதற்கான காரணம் என்ன சகோதரர்களே? கணவன் மனைவி என்ற யதார்த்தம் இருவராலும் புரியப்படவில்லை என்பதுதான். எனவே ஒரு வீட்டின் அரசியாக, ஒரு வீட்டிலே வளர்ந்து வருகின்ற தலைவர்களை அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற மிக பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த தாய்மார்கள் மாற வேண்டும், மாற்றம் பெற வேண்டும். சகோதரர்களே, வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் ஏற்று கபூல் செய்து கொள்வானாக. அவனுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்திலே எங்கள் எல்லோரையும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களது பாவங்களால் எங்களை தண்டித்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அசாதாரண சூழ்நிலையிலிருந்து விடிவை தந்துவிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த நாட்டிலே, இந்த ஊரிலே, இந்த தேசத்திலே ஏற்பட்டிருக்கின்ற வறுமை நிலையை, பஞ்ச நிலையை போக்கிவிடு ரஹ்மானே. கால நிலையை எங்களுக்கு சாதகமாக்கி தந்துவிடு யா அல்லாஹ். விவசாயிகளின் துன்பங்களை போக்கு யா அல்லாஹ். விவசாயிகள் அவர்களது அறுவடையை பரிபூர்ணமாக முடித்து வருவதற்கான உதவியை செய்துவிடு ரஹ்மானே. நாங்கள் செய்துவிட்ட பாவங்களால் எங்களை குற்றம் பிடித்து தண்டித்து விடாதே யா அல்லாஹ். சாதகமான சூழ்நிலையை எல்லா வழிகளிலும் ஏற்படுத்து ரஹ்மானே. எங்கள் எல்லோரையும் பொருந்திக் கொள் யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் லத்தீஃபில் கரீம் அர் ரഊஃபிர் ரஹீம் அல் அஸீஸில் ஹகீம் الذي هدانا لدين الإسلام وجنبنا طريق الغواية والتأثيم فضلا منه ونعمة والله ذو الفضل العظيم. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. ثم أما بعد، فيا أيها العباد الحاضرين، اتقوا الله حق التقوى. وقال تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله المولانا العظيم. بارك الله لي ولكم في القرآن العظيم، ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم. أقول قولي هذا وأستغفر الله العظيم الجليل لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه وإخوانه وسلم تسليما كثيرا. ثم أما بعد، فيا أيها الناس اتقوا الله حق التقوى واستمسكوا من الإسلام بالعروة الوثقى واحذروا المعاصي فإن أقدامكم على النار لا تقوى.
واعلموا أن أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وعليكم بالجماعة فإن يد الله على الجماعة ومن شذ في النار واعلموا أن الله سبحانه وتعالى أمركم بأمر بدأ فيه بنفسه فقال تعالى قولا كريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد صاحب الوجه الأنور والجبين الأزهر وارض اللهم عن الأربعة الخلفاء الراشدين سيدنا أبي بكر الصديق رضي الله عنه وسيدنا عمر بن الخطاب رضي الله عنه وسيدنا عثمان بن عفان رضي الله عنه وسيدنا علي بن أبي طالب رضي الله عنه وعن بقية الصحابة والتابعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين وعنا معهم بعفوك وكرمك وإحسانك يا أرحم الراحمين اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين وانصر عبادك الموحدين اللهم ادفع عنا الغلا والوباء والربا والزنا والزلازل والمحن وسوء الفتن ما ظهر منها وما بطن عن بلدنا هذا خاصة وعن سائر بلاد المسلمين عامة يا رب العالمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصلى الله وسلم على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين عباد الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقم الصلاة